இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பேபி லீக் வந்து அண்டர் 6, 8, 10, 12 அவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ்க்காகவும் ஏஎஃப்எஃப் சைட்லேருந்து நடத்துகிற ஒரு அஃபிஷியல் மேட்ச் தான் இது பேபி லீக். அந்த மேட்ச் வந்து இப்போ இன்றைக்கி எங்களோட கிரவுண்டில் நடக்குது. இங்கே இது 3 சைடு கிரவுண்டு, அங்கே ஒரு கிரிட் இருக்குது, சேரு, ஸ்டூலு, வாட்டர் பாயிண்ட்டு, அப்புறம் மற்ற அஃபிஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இதோட ஆர்கனைசர் எல்லாமே நாங்கள் தான். ஓகே, இதோட ஆர்கனைசர், இதோட ஏற்பாடு, எல்லா எடுபிடி, பேப்பர் ஒர்க்கு எல்லாமே பேக் எண்டில் நாங்கள் எங்கள் டீம் ஒரு 2-3 பேர் அங்கே தான் இருக்கோம். அவங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இது வந்து நடத்த போகிறோம். இதுக்கு இன்சார்ஜும் நான் தான். எங்கள் சார் வந்து கொஞ்சம் அவரோட பர்சனலுக்கு அவர் வெளியே போயிருக்கார். அதனால் இதை இன்றைக்கி நாங்கள் தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, அது எதுவாக இருந்தாலும் அட் த மூமெண்ட் நாங்கள் எடுக்கிற டிசிஷன் தான்ற மாதிரி சார் இப்போ வந்து எங்களுக்கு சொல்லி விட்டு போயிருக்காரு. நீங்கள் பார்த்து பண்ணுங்கப்பா சொல்லி சம் நம்பிக்கை அவர் பண்ணிடுவார். ஆனால் அவர் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக எனக்கே அந்த நம்பிக்கை இல்லை. ஒன் செக், அதான் கால் வருது. நம்பிக்கையே இல்லை. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமாம், நம்பிக்கையே இல்லை. என்னென்னா, ஆனால் அவர் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சரி இவங்க பண்ணிடுவாங்க பசங்க அப்படின்ற மாதிரி அவர் நம்பிக்கை வச்சு பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேஷுவலாக இருந்தார். ரொம்ப நார்மலாக தான் இருந்தார். அப்படி இப்படின்னு எதெல்லாம் சொல்லலை. ஸோ என்னென்னா, அடுத்தவங்க நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை கூட நம்ம மேலே சம்டைம்ஸ் வைக்காமல் இருப்போம். நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். அதுக்காக ஒர்க் பண்ணும் போது தான் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். லாஸ்ட்டு ஒரு 8 மந்த்ஸாக நான் பண்ணுற ஒர்க்கை அவருக்கு எங்கேயோ ஓகே இவன் ட்ரை பண்ணுறான், அவனால் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சதுனால தான் இப்போ இந்த கிரவுண்டில் நடக்கிற இது ஏதோ ஒரு ரொம்ப நார்மலான மேட்ச் தான். இது ரொம்ப பெருசு இல்லை. ஆனால் இது என்னோடய ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுனால இது எனக்கு பெருசு தான். ஸோ என்னோடய ஸ்கூல் டைம்ஸ்லையோ இல்லை இதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலான ஒரு மேட்ச்சை நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணி பண்ணதில்லை. ஆனால் இப்போ நான் பண்ணுறேன். ஸோ ஐ தாட் ஐ மேட் சம் ப்ராக்ரஸ் ஆன் த்ரூ அவுட் மை லைஃப் சம்வேர் எல்ஸ். அப்படி தான் நான் அதை நினைக்கிறேன். ஸோ யா எஸ், அதுதான் நான் சொல்ல நினச்சேன். இப்போ மணி காலையில் 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் 6:30 ஆச்சு, 6 மணி ஆச்சு. கிரவுண்டுக்கு யூஸ்வலாக நான் தான் ஃபஸ்ட்டு. அது ஒரு இதாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து அப்படியே ஏரியாவே காமாக இருக்கும். அப்படியே அந்த மிஸ்ட்டு, அப்படியே அந்த மரம் அப்படியே அந்த ஒரு இதில் அப்படியே இருக்கும். ஃபுல்லாக சுற்றி மரமாக இருக்கும். நம்ம அப்படியே பார்த்துட்டு இது பண்ணிட்டு அப்படியே ஒரு காமாக அப்படி இருக்க மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டுக்குள்ளே அப்படி என்ட்ரு ஆகும்போதே வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அது என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக நமக்கு ஒரு விஷயம் ஒரு இது மேலே பிடிக்கும். ஒவ்வொரு தடவை நம்ம அது பண்ணும் போதும் ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பார்க் ஒன்று க்ரியேட் ஆகும். ஒரு எனர்ஜி ஒன்று, ஒரு ஃபயர் ஒன்று சொல்லுவோம். அது மாதிரி சம்திங் இது ஆகும்போது என்ன தான் நம்ம எங்கே தான் செருப்படி வாங்கி என்ன தான் இது பண்ணியா இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு திரும்ப இதாகும்போது அந்த ஒரு இது வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இது நமக்கு கிரவுண்டு ஒன்று. பார்ப்போம். கொஞ்சம் இன்னும் ஒர்க் இருக்குது, செட் பண்ணணும். பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். இது 2026 Feb, டேட்டு 8 or 7 பார்க்கலாம். ஸ்டே டியூன்.